ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா வணக்கம். நம்ம வீடியோ கட்டாத பாருங்க. அதாவது நம்ம கவிவேந்தர் கவியரசன் விழுப்புரம் மையத்தினுடைய பேராசிரியர், ஜோதிட பேராசிரியர். இதேபோல் நிறைய மாந்திரிகம்லாம் நிறைய எல்லாமே செய்வது, ஜோதிடத்திலையும் வல்லவர் ஐயா அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்று பொன்னாடை போட்டுகிறோம். श्री आंजनेय पाडलाणं कांजनात्रि कमनीया विग्रहं पादयाद्रबलावर्णं भावयामि भावनानं यात्रयादिरणोयतं तदिरेदकितं कांजलिं आत्मवारि परिपूर्णलोचनं मनोजवं मार्गं तुल्ये वेदं सिद्धान्तर्यं बुद्धिमदं वरिष्ठं वादात्मजं मानरदं योगं मुख्यं श्री रामदूतश्री नवमी पुत्रिणोजय निर्वाच्यम् आरोगद अजज्याय मार्गदं अन्मत्मरणत् भवत्ते ஸ்ரீராமஜெயம். எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன். எனது சொந்த ஊர் கப்பியாம்புலியூர். எனது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். மரியாதைக்குரிய ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய பேராசிரியரும் பயிற்சி மையத்தின் இயக்குனரும் நிறுவனருமான திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த கருத்தரங்கத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட மாணவ மாணவியர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நான் பேசும் முறை என்னவென்றால், 8ஆம் பாவகத்தில் அந்த 8ஆம் பாவகத்தில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கெட்ட ஸ்தானம், அது கெட்ட இடம், அது நம்மளை கெடுத்துரும் அப்படின்னு தான் எல்லாத்துலையும் ஜாதகம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது 8ஆம் இடம் என்பது எல்லாரும் பாதஸ்தானம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் 8ஆம் இடம் என்பது நமக்கு தேவையானது அங்கேயும் இருக்கு. அது 8ஆம் பாவம்னா சுபகிரகங்கள், அதாவது உங்களுடைய ஜாதகருடைய லக்னம் ராசின்னு எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு வர 8ஆம் இடம் அசுப இடமா இருந்து 8ஆம் இடமா வந்தாதான் உங்களுக்கு பாதகஸ்தானம். அதே உங்களுக்கு சுப இடமா இருந்து அசுப இடமா வந்து போச்சுன்னா அது ஒரு நல்ல ஸ்தானம். ஏன்னா எப்பவுமே கெட்ட கிரகங்கள் மட்டும்தான் கெட்ட வேலையை செய்யும். சுப கிரகங்கள் எல்லாமே சுப வேலை தான் செய்யும். நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்றோம், உனக்கு 8ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா சுப இடம் இப்போ 7ஆம் இடம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம துலாம் கெட்டு போச்சுன்னு வச்சுங்க, அது சுபமாக வருது யாரு மீனத்துக்கு. அப்போ நம்ம அதை போயிட்டு உனக்கு அசுப இடம் அப்போ எதுவுமே நடக்காது என்ன சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஏன்னா அது சுக்கரனுடைய வீடு. சுக்கரம் இல்லைன்னா நமக்கு இங்கே வேலையே இல்லை. அதுக்கப்புறம் வேணா சுக்கரனுடைய தசா புத்தியோ தசா காலங்களோ இல்லைனாக்கா உயர்வு கம்மி. அதே மாதிரி பாருங்க, சூரியன் சந்திரனில் பிறக்கிறவங்களும் கண்டிப்பாக சுக்கர தசை கிடைக்காது. குழந்தை பிறந்தா சூரியன் சந்திரத்தில் குழந்தை பிறக்காம மற்ற திதியில் பிறந்தாதான் சுக்கரத்தை கிடைக்கும், இல்லைன்னா சுக்கரத்தை கிடைக்காது. அப்படின்னா என்னன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா அளவான வாழ்க்கை தான் வாழ முடியுமா தவிர அதிகமான வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டினா, எந்த இடமா இருந்தாலும் சரி தான், அது 8ஆம் பாவமாக இருந்தாலும் சரி, 6ஆம் பாவமாக இருந்தாலும் சரி, 12ஆம் பாவமாக இருந்தாலும் சரி தான், நம்மளுக்கு நம்ம லக்னத்துக்கு அது சுபய ஸ்தானமாக அது நமக்கு 12ஆம் இடமாவோ 8ஆம் இடமாவோ 6ஆம் இடமாவோ வந்தால் உங்களுக்கு அது பாதகஸ்தானம் கிடையாது. அதுலேயே அந்த கிரகம் அதே வீட்டிலே உட்கார்ந்து இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு பாதகஸ்தானம் கிடையாது. ஏன்னா சுப கிரகங்கள் போய் பாதகஸ்தானமாக இருந்து எதுவும் பண்ணாது. ஏன்னா நம்ம ஜாதகத்தில் பொதுவாக என்ன எடுத்துக்கிறோம், சூரியன், அதுக்கப்புறம் தேய்பிரை சந்திரன், அதுக்கப்புறம் சனி, அதுக்கப்புறம் செவ்வாய், அதுக்கப்புறம் ராகு கேதுல நம்ம தீய கிரகமாக எடுத்துக்கிறோம். அப்போ அந்த தீய கிரகங்களுடைய வீட்டில் போய் தீய கிரகம் இருந்தால் தான் நமக்கு 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ பாதிப்பை தருமோ தவிர சுப வீடா வந்தா அது அசுபமா மாறாது. பாருங்க, ஒரு ஐயர் வீடு இருக்காங்க. அந்த ஐயர் வீடு போயிட்டு ஒரு கெட்ட இடத்துல போய் நின்று, நான் கெட்ட இடத்துல நின்ட்டேன் அதனால கெட்டை செய்வாரா? கெட்ட மந்திரம் ஓதுவாரா? இல்லை அந்த பெண்கள் கெட்ட வேலை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. அதே மாரி தான் அந்த 8ஆம் இடம் 6ஆம் இடம் இந்த 12ஆம் இட கிரகங்கள் சுபகரமாக இருந்து போச்சுன்னா நல்லதையே செய்யும்.
ஆனா அங்க கெட்டது வரும்னு சொல்லுவீங்களே, அதுக்கு தாங்க 9 வகை பிரிச்சுருக்காங்க பாருங்க. புத்தின்னு ஒண்ணு. அந்த புத்தியில பார்த்தோம்னாக்கா அசுப புத்தி வரும்போது கண்டிப்பா அந்த வேலையை செய்யும். அப்ப என்ன பண்ணா நீங்க ஒதுங்கிடும். எப்படி? எந்த வேலையும் செய்யக்கூடாது, யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது, யார்ட்டையும் போய் பணம் நீங்க கொடுக்க கூடாது. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு அதிசயமா ஒருத்தன் வருவான், கேட்காத ஆளு, நமக்கு உதவியே செஞ்சுன்னா இருப்பான். அவன் வந்து எனக்கு பணம் பணம் உடனே அவன் தலை விட்டு மாடி வச்சுட்டான், வேற வழி கிடையாது. இல்ல அப்பதான் பாத்தீங்கன்னா, ஏங்க இத்தனை நாள் பொண்ணு தேடிங்க வந்தோம், நமக்கு பொண்ணே கிடைக்கல. ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, இந்த பொண்ணை விட்டா ஏங்க போட்டி இருக்குங்க, வாங்க சீக்கிரம் அந்த பொண்ணை போய் பார்க்கணும் வாங்கன்னு சொல்லுவாரு. அந்த கெட்ட தசாபத்தில் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எடுக்கும். அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும். இல்லைங்க நாங்க ஒரு 2 மாசம் போட்டோம் 3 மாதம் அதுலயே அந்தரம் கொடுத்துறாங்க பாருங்க. இப்ப வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்தரம் இருக்கு. ஒரு கிரகம் வந்து 3 மாசம் எடுத்துக்கும், ஒரு கிரகம் வந்து 6 மாசம் எடுத்துக்கும், ஒரு கிரகம் வந்து 15 நாள் எடுத்துக்கும், சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா 12 நாள் எடுத்துக்குவாரு, 6 நாள் எடுத்துக்குவாரு. அந்த மாதிரி தசா புத்தியில அந்தரத்துல நீங்க போயிட்டு அந்த வேலையோட முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இந்த 8ஆம் இடம் வந்து கெட்டு போச்சு, அப்ப வந்து நம்ம கெட்டக்காரங்க அப்படின்னு எந்த காரியம் தள்ளி வச்சுட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்யாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து சாத்தியமே ஆகாது. அதே மாதிரி 8ஆம் இடம் தான் வந்து பணப்பரஸ்தானம். எத்தனை? 2, 4, 8, 11 பணப்பரஸ்தானம் சொல்லுவாங்க. அப்ப 8ஆம் இடத்துல வர பணம் தான் அதிகமான பணம். ஏன்னா திடீர்னு வரும். நீங்க நாளெல்லாம் உழைச்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு லாபத்தை பார்க்கறது வந்து 11ஆம் இடம். ஆனா நாளெல்லாம் காத்திருந்து எதுவுமே செய்யாம எதுவுமே இல்லாம திடீர்னு வர்றது தான் அதிர்ஷ்டமான பணம், அதுதான் 8ஆம் இடம். அப்ப என்ன 8ஆம் இடம் எப்படி வரும்? ஒரு விபத்து, இல்ல மரண நிகழ்வால வர்றது, இல்ல ஒரு பங்கு பாகத்தை வித்து அதனால வர்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துல இருந்து வர்றது தான் இதெல்லாம். அதனால 8ஆம் இடம் வந்து கெட்ட இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க தேவையில்ல. அதே போல அந்த சுபகிரகம் 8ஆம் இடத்துல சுபகிரகம் போய் உட்கார்ந்து போச்சுன்னா, அந்த 8ஆம் இடம் சுப வீடுனா அந்த சுப வேலை தான் அந்த கிரகமும் செய்யும். அதனால அதை பத்தி நீங்க பாதிக்க 8ஆம் இடம் கெட்டு போய் நினைக்கவே தேவையில்ல. அதே மாதிரி ஒரு தீய கிரகமே போய் 8ல உட்காந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நட்பா இருந்துன்னு வச்சுங்களேன். இப்ப செவ்வாயும் சுக்கிரன் சொல்லுவோம், நட்புன்னு சொல்லுவோம். அப்ப செவ்வாய் போய் சுக்கிரன் உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க, அப்ப நட்பு வீட்டுல தான் போய் வைக்காது. ஆனா நமக்கு என்ன சொல்லுவோம்? கெட்ட கிரகம் சொல்லுவோம், கிடையாது. அப்ப அது வேலை நல்ல வேலை தான் செய்யும். ஏன்னு கேட்டினா, பெண்ணுக்கு கலஸ்திரம் செவ்வாயை சொல்றோம், ஆணுக்கு கலஸ்திரம் ஆணை சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இது வந்து கோச்சாரத்துக்கு, அதாவது காலச்சக்கர இதுதான். ஆனா நமக்கு 7ஆம் வீடு எதுவோ அதுதான் அதான் வந்து கலஸ்திரம். இப்ப 7ஆம் வீடு எதுன்னு கேட்டினாக்கா, மீனமா இருந்தாக்கா கன்னி தான் நமக்கு கலஸ்திரம், அப்ப புதபவன் தான் கலஸ்திரம். அதே மாதிரி மிதுனமா இருந்ததுனாக்கா நமக்கு குரு வீடு தான் கலஸ்திரம், அப்ப தனுசுல இருக்கிற குரு தான் நமக்கு கலஸ்திரம். நம்ம இப்படிதான் எடுக்கணும். ஆனா அது எதுக்குன்னு கேட்டினா 1, 2, 3ன்றது வரைபடத்துக்கு தான் அது. ஆனா நமக்கு எந்த லக்னத்துக்கு இல்ல எந்த ராசிக்கு கலஸ்திரமோ அந்த கிரகம் தான் கலஸ்திரம், அதுதான் கெடக்கூடாது. இப்படிதான் எடுத்துக்கணுமோ தவிர அது ஏக 8ல போய் நின்று போச்சு இது அப்படி. அதே உங்க கலஸ்திரம் வந்து சுபமா வந்ததுன்னா, இப்ப சுக்கிரன் போயிட்டு புதன் வீட்டுல உட்கார்ந்தாலும் உனக்கு நஷ்டம் கிடையாது, இல்ல புதன் போயிட்டு சுக்கிரன்ல உட்காந்தாலும் உனக்கு நஷ்டம் கிடையாதுன்னு கேட்டினா அது ரெண்டுமே சுபகிரகம் தான். அப்ப அது 8ல உட்காந்தான்னா ஒண்ணும் கிடையாது. இன்னும் அதுல துல்லியமா பார்க்கணும்னா அதுதான் என்ன சொன்னாங்கன்னா, டிகிரின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை பாருங்க. எப்பவுமே ஒரு கிரகம் அஸ்தமம் 8 டிகிரில வந்தா தான் அஸ்தமம் ஆகும், 6 டிகிரில போனாதான் நீச்சமே ஆகும். எந்த கிரகமாக எல்லா கிரகத்துக்கும் நீச்சம் உண்டு, எல்லா கிரகத்துக்கும் உச்சம் உண்டு, எல்லா கிரகத்துக்கும் பங்கப்படுறது உண்டு. இந்த பங்கப்படுமா அப்படின்னா அந்த 6, 8 பார்த்து தான் நீங்க வந்து இது நீச்சம்னு சொல்லலாம். நீச்சம் கிடையாதுங்க. அப்படியே சொல்லுவாங்க, கடகத்துல போயிட்டு செவ்வாய் உட்காந்தாருன்னா நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்க பாருங்க அது எந்த நட்சத்திரம்னு பாருங்க, அந்த நட்சத்திரத்துல எவ்வளவு டிகிரில இருந்து பாருங்க, 6க்கு கீழே இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா ஒண்ணுக்கு வந்து நம்ம 30 பாகை இருக்கு. அப்ப 6ல இருந்தாதான் அது நீச்சம், 8ல இருந்தாக அது அஸ்தமானம். அப்படி பார்த்தாதான் அது வந்து பங்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த செயல்லாம் கெடுந்தான்னு சொல்லலாம். அதுக்குதாங்க விதியை மாற்ற முடியுமான்னா முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சாஸ்திரம் பொய், சாவது மெய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சாவையே வெல்லலாம். சரிங்களா? அது எங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா திருப்பட்டூர்னு இருக்கு பாருங்க, அந்த ஊருக்கு உங்க ஜாதகத்தை எடுத்துப்பாங்க. ஜாதகம் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரிதான். அங்க போயிட்டு அங்கே எல்லாமே தருவாங்க. அப்போ வந்து அர்ச்சனை தட்டு 50 ரூபாயில இருந்தது, 100 ரூபாயில இருந்தது, இப்போ எவ்வளோன்னு தெரியாது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 விளக்கெல்லாம் போட சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா இந்த ஜாதகம் உங்களுக்கு சரியே இல்லைனாலும் பரவாயில்ல,
எழுதினவங்க தப்பா எழுதி கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த ஜாதகம் சரியா வேலை செய்யும். அந்த இடத்துல போயிட்டு 50 ரூபா தான் கேட்பாங்க. அதை வச்சு அந்த அந்த பிரம்மா கட்டை வச்சு மடியில் வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க. நீங்க உடனே வாங்க வேண்டாம், ஒரு அரை மணி நேரம். திருப்பட்டூர், திருப்பட்டூர், பிரம்மபுரீஸ்வரர். ஐயா திருப்பத்தூர் இல்லைங்க, திருப்பத்தூர்னாங்க இங்க போயிடும். திருப்பட்டூர் திருச்சி மாவட்டம். திருச்சியில இருந்து 15 கிலோமீட்டர். ஐயா திருச்சியில இருந்து 15 கிலோமீட்டர், பெரம்பலூருக்கு முன்னாடி. சரிங்களா? இதுதான். இந்த இடத்துக்கு போயிட்டு படைச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜாதக தோஷம், ஜாதக தொல்லை, எனக்கு பேர் தெரியல எதுவும் கிடையாது. இதுக்கு என்னன்னு கேட்டினா, பிரம்மாவுக்கு அந்த இடத்துல வந்து பிரம்மனுடைய வேலையை திரும்ப பெற்ற இடம் அது. அதனால நம்ம பக்தர்கள்லாம் வந்து தலையெழுத்தை மாற்றக்கூடிய இடம். ஆமா, எல்லாரும் சொல்லுவாங்க விதியை மாற்ற முடியாது சொல்லுவாங்க. நான்லாம் விதியை மாற்றுவோன்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு நடந்தா இல்லையோ, எனக்கு நடந்திருக்கு. சரிங்களா? ஆமா, உயிர் பிரிஞ்சு உயிர் வந்ததை நான் பார்த்துருக்கேன். அதனாலதான் நான் சொல்றேன். பார்த்தா பல பேர் யார் சொல்றாங்கன்னா அதெல்லாம் என்னால ஏற்றிக்க முடியாது. சொல்றதை மட்டும் கேளுங்க. நம்மளுக்கு என்ன கண்டோம், நம்ம என்ன சொல்றோம், அதுதானே தவிர இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நான் வந்து பாஸ் மார்க் பண்ண முடியாது. என்னதான் நான் பண்ணிக்க முடியும், எனக்கு தான் நான் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா செஞ்சு பாருங்க, இல்லைன்னா இல்லை. அதாவது நம்மளுக்கு சாவுன்றது 120 வயசு, அது எப்போ வேணாலும் ஒரு, அதை பத்தி பிரச்சனை இல்லை, நம்ம இருக்கிறத பொறுத்து தான். ஆனா விதியை மாற்ற முடியும். ஜாதகம் நன்கு கற்று இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வந்து வெல்ல முடியும். ஜாதகத்துல வந்து என்னென்ன பண்றேன்னு சொல்லலாம். என்ன சாப்பாடு சாப்பிட்றான், என்ன பண்ணியிருக்கிறான், என்ன செய்யறான், இவன் வந்து எப்படிலாம் இருக்கிறான்றத துல்லியமாக ஒண்ணா எடுத்து சொல்ல முடியும். ஜாதகத்துல எதுவும் இல்லைன்ற பேச்சு கிடையாது. கலப்பு திருமணமா, இவன் யாரு போறான் யாரு வரான், என்னென்ன ஆறுதா, அவமானம் தீமானம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஜாதகம் சொல்லலாம். நல்ல ஜாதகம் தெரிஞ்சு ஞாபகம் இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனாலதான் நீங்க வந்து பிரம்மபுரீஸ்வரோட போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். இதுவரை பேசியதற்கு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையத்திற்கும் எனது மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் அடுத்த மேடையில் சந்திப்போம் என்று நிறைவு செய்கிறேன். எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன். எனது ஊர் கப்பியாமுலியூர், எனது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். எனது கைபேசி எண் பார்த்தீங்கன்னாக்கா 96 29 0 5 19 22. இந்த கைபேசி எண் என்பது 30 வருடமாக நான் பயன்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் இந்த கைபேசி எண் தொடர்பில் தான் இருக்கும். அணுகுங்க. நல்லது. நன்றி, வணக்கம்.